Good morning student. Now we are discussing about medical determination of pregnancy. Medical என்ன மீனிங் மருத்துவம்னு சொல்லுவோம். டெர்மினேஷன் என்ன எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதை சரி எலிமினேட் பண்ணுறோன்னு கேட்டால் ப்ரெக்னன்சியை. அப்போ என்ன எழுதுவ மருத்துவ ரீதியான கருக்கலைப்புன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இப்போ இது ஒரு மெத்தடு. என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு மெடிக்கல் மெத்தட் அப்படிம்பாங்க. எதுக்காக சார் அப்படின்னா அபார்ஷனுக்காக. ஓகே, அதாவது மெடிக்கல் மெத்தடில் பண்ணக்கூடிய ஒரு அபார்ஷன். இது பார்த்தீங்கன்னா எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா இது வேலண்ட்ரி அண்டு இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. வேலண்ட்ரி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓகே, தானாகவே விருப்பத்துடன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்ஷனல் அப்படின்னு கேட்டால் வேண்டுமென்றே, ஓகே வேணும்னே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, எதை பயன்படுத்தி அப்படின்னு கேட்டால் அதாவது நான் சர்ஜிக்கல்னு என்ன மீனிங்? அறுவை சிகிச்சை இல்லாமல் நான் இன்வேசிவ், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உள்ளே விடாமல். இன்வேசிவ்னா என்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்டரிங் வே. ஓகே, வெளியேற்றக்கூடிய இந்த நீக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா எம்டிபின்னு சொல்லுவோம். இது மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன். எப்படி சார் அப்படின்னா வேலண்ட்ரி ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. எப்படி சார்னா நான் சர்ஜிக்கல் அண்ட் நான் இன்வேசிவ் வேன்னு சொல்லுவோம். சரிப்பா, இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ப்ரெக்னன்சினாவே அதில் 3 ட்ரைம்ஸ்டர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 மந்த்து, செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 மந்த்து, தேர்டு அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கக்கூடிய மந்த்து. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் எத்தனை வாரம்னு கொடுத்துருக்கான் பாரு, 12 வீக்ஸ் கொடுத்துருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் பார்த்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க 12 வீக்ஸ், ஃபஸ்ட்டு 3 மந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப், நல்லா சேஃபான பீரியட் அப்படிங்கிறான். யாருக்கு சார் அப்படின்னு கேட்டால் மதருக்கு. ஓகே, மதருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் என்ன சார் ரீசன்? வாட் ஆர் த ரீசன்? ஓகே, நோ இம்பேக்ட் ஆன் உமன்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஓகே, இம்பேக்ட் அப்படின்னா சொல்லுவாங்க தாக்கம், பாதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கு இருக்காது? உமன்ஸோடைய ஃபெர்டிலிட்டிக்கு இருக்காது. அவங்களுடைய பார்த்திங்க அப்படின்னா என்னது, அதாவது கருவிற்கு தாய்க்கு எந்த ஒரு பார்த்திங்கன்னா பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரிப்பா, இதுலேயே இப்போ இந்த அபார்ஷன் டூரிங் செகண்ட் ட்ரைம்ஸ்டர், இதையே அபார்ஷன் எப்போ பண்ணுறோம்? செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் பண்ணுறோம். அப்போ செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் பண்ணும் பொழுது இது மோர் ரிஸ்க் அப்படிங்கிறான். ஏன் சார்? இப்போ இந்த ஃபீட்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் மெட்டர்னல் டிஷ்யூ. மெட்டர்னல்லாம் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? மதர்னு சொல்லியிருக்கேன். பெட்டர்னல் அப்படின்னா ஃபாதர். இப்போ இது யாரோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தாயோடைய பார்த்திங்க அப்படின்னா திசுவோடு இணைஞ்சிருக்கு. இதனால் இது என்ன சார் அப்படின்னா செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படிங்கிறது மோர் ரிஸ்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதல் 3 மாதங்களில் கருக்கலைப்பு செய்தால் தாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அதுவே செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா அபார்ஷன் பண்ணோன்னா மோர் ரிஸ்க் அப்படிங்கிறான். யாராவது ரீசன் கேட்டாங்கன்னா ஃபீட்டஸ் பிகம் யாரோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? மெட்டர்னல் டிஷ்யூவோட அசோசியேட்டட் ஆகிருக்கு. அதனால் பாதிப்புகள் அதிகம் இருக்குங்கிறான். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதாவது லீகலைஸ்ட் எம்டிபி 1971 பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான ஒரு ஆக்டை உருவாக்குறான். ஃபார் எதுக்காகனா மெடிக்கல் நெசசிட்டிக்காக, மருத்துவ தேவைக்காகவும், 2 சோசியல் கான்சிக்வன்சஸ் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை சரி செய்வதற்காகவும் சரியாக பார்த்தீங்கன்னா சட்டன் ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறான். அதாவது இந்த செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருந்தால் பார்த்தீங்கன்னா கொல்லணும். இந்த இன்ஃபேன்டிசைட், ஃபீட்டிசைட் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? பட் அது மாதிரி அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். 2 இல்லீகல் ஃபீமேல் ஃபீட்டிசைட். அப்போ இல்லீகலாக ஃபீமேல் குழந்தைய பார்த்தீங்கன்னா கொள்கிறாங்க இல்லையா? ஃபீட்டிசைட், ஃபீட்டஸ் கொள்கிறோம் இல்லையா? இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இது மிஸ்யூஸ் பண்ணி, ஓகே மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்ட் பார்த்தா அப்படின்னா ஒரு நல்ல ஆக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்டிபி பர்ஃபார்ம் இல்லீகல். எம்டிபி எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இல்லீகலாக பண்ணுறாங்க. எப்படி சார்? அன்குவாலிஃபைட் குவாக்ஸ் அப்படின்னா டாக்டர், அதாவது என்ன சொல்லுவோம், அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா போலி டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த போலி டாக்டர் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா எம்டிபி பண்ணுறாங்க. இது அன்சேஃப், குட் பி ஃபேட்டல். ஃபேட்டல் மீன்ஸ் என்னென்னா அதாவது டெட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். டெத்து, இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தா அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ எம்டிபி அதுவே ஃபஸ்ட்டு கன்சப்ஷன் மே ஹேவ் சீரியஸ் சைக்கலாஜிக்கல் கான்சிக்வன்சஸ். அப்போ எம்டிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சப்ஷன்
அதாவது முதல் கருக்கொலை, அதாவது முதல் கரு அபாசன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏற்படலை, சீரியஸ் சைக்கலாஜிக்கல் டிசார்டர். சைக்கலாஜிக்கல் என்ன மீனிங் சொல்லுவோம், அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க நேரிடும். இதில் ஞாபகம் வச்சுக்க, எம்டிபிங்கிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது என்ன சொல்லுவோம், ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் என்ன ஆகும், செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் என்ன, இது எப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் கெட்டிங் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்படின்னா என்ன சார், பால்வினை நோய்கள்னால் என்ன? அப்போ எஸ்டிடி, அப்போ எஸ்டிடிக்கு இன்னொரு பேர் வினீரியல் டிசீஸ் சொல்லுவோம், விடின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ எஸ்டிடி அதர்வைஸ் கால்டு சொல்லுவோப்போ, அப்படியே பக்கத்தில் கூட எழுதிக்கலாம், இருக்குது. எஸ்டிடி அதர்வைஸ் கால் வெனீரியல் டிசீஸ், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அப்போ அந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக இது மூணு சேர்த்து சொல்கிறது, எஸ்டிடியையும் விடியையும் ஆர்டிஐயும் சேர்த்து சொல்கிறது தான் எஸ்டிஐ, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அப்போ இப்போ இந்த நார்மலி எஸ்டிஐ இருக்கு இல்லையா, செக்ஸுவலி டிரான்ஸ்மிஷன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இன்ஃபெக்ஷன். இது எப்படி சார் இன்ஃபெக்ட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சனுக்கு போகும். டூரிங் எப்போ, இன்டிமேட் செக்ஸுவல் கான்டாக்ட், அதாவது பால்வினை, அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸுவல் பாலியல் ரீதியாக, அதாவது செக்ஸுவல் கான்டாக்ட் பண்ணும்போது உடலுறவு கொள்வது மூலம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வித் இன்ஃபெக்டட் பார்ட்னர், பாதிப்பு உள்ள பர்சன்ட்டேருந்து ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா பரவுங்கிறான். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, எஸ்டிஐ அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எது வழியாக போகுது அப்படின்னா செக்ஸுவல் கான்டாக்ட் வழியாகவும் 2 இன்ஃபெக்டட் பார்ட்னர் வழியாகவும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபெக்ஷன் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு என்ன மீனிங், கல்லீரல் அலர்ஜி நோய்கள் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த பி வைரஸ், அதாவது ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வருதுன்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா, அதாவது டெத்தன் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸை விட கொடூரமான ஒன்று. 2 ஹெச்ஐவி, இது 2 டிரான்ஸ்மிட்டட் செக்ஸுவலி அஸ் வெல் அஸ் எது வழியா அப்படின்னு கேட்டால் ஷேரிங் எது வழியாக போகுது அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய நீடில், ஓகே கொடுத்துருக்கான் பாரு, அதாவது இன்ஃபியூஷன் ஆஃப் நீடில்ஸ். 2 சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஓகே நீடில் வழியா அல்லது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா, ஓகே வித் இன்ஃபெக்டட் பீப்புள், பிளட் டிரான்ஸ்மியூஷன் ஃப்ரம் எங்கள் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி. சரி இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி எஸ்டிஐ டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஒன்று செக்ஸுவல் கான்டாக்ட் மூலமாகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சன் டு அதர் பர்சன் சொல்லியிருக்கேன். சரி அதே மாதிரி எய்ட்ஸும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸை எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னா இன்ஃபியூஷன் ஆஃப் நீடில் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வித் இன்ஃபெக்டட் பீப்புள், ஓகே பிளட் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி, பாதிக்கப்பட்ட தாயிட்டருந்து குழந்தைக்கு போகிறது. அதாவது இப்போ இந்த ஹெப்பாட்டிட் பி வைரஸ் இருக்கிறவங்களாம் நெயில் கட்டரை யூஸ் பண்ணால் கூட, சீப்பு யூஸ் பண்ணால் கூட உனக்கு என்ன ஆகலாம், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ஏன்னா 0.0001 அப்படிங்கிற விகிதத்தில் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுன்னு கொடுத்துருக்கான். சரிப்பா, இந்த பீப்புள் ஏஜ் 15 to 24 இயர்ஸ், 15லேருந்து 24 வயசு உள்ளவங்களை தான் அதிகமாக இது இன்ஃபெக்ஷன் பண்ணுதுங்கிறான். எது எஸ்டிடி. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கொடுத்துருக்கான். பாக்டீரியல் எஸ்டிஐ என்ன இருக்குது, வைரல் எஸ்டிஐ என்ன இருக்குது, புரோட்டோசோனி எஸ்டிஐ என்ன இருக்குது, ஃபங்கல் எஸ்டிஐ என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். நீ அப்படியே என்ன பண்ணுற, நம்ம ஆல்ரெடி நடத்திருப்போம் இல்லையா, ஏரோ மார்க் போட்டு சொல்லுவோம் இல்லையா, பாக்டீரியாவுக்கு ஒரு காலம் போட்டுக்கோ, அதே மாதிரி அடுத்து அது டேபிள் காலம் இருக்குது பின்னால் இருக்குது நடத்துகிறேன். இப்போ அப்படியே இந்த ஹெட்டிங்கில் எஸ்டிஐன்னு போட்டு என்ன பண்ணுற, ஒரு 4 அம்புக்கு ஏரோ மார்க் போட்டுக்கோ. அதில் பாக்டீரியா ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. பாக்டீரியல் எஸ்டிஐ என்னென்ன இருக்குது சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொனேரியா, ரெண்டாவது சிப்ளிஸ், 3வது கான்கிராய்டு, 4 கிளாமிடியசிஸ், 5 லிம்போ கிரானுலோமா வினீரியம். தம்பி சொல்லுவோப்போம், கொனீரியா, சிப்ளிஸ், கான்கிராய்டு, கிளாமிடியாசிஸ், லிம்போ கிரானுலோமா வினீரியம், இது எல்லாம் பாக்டீரியல் டிசீஸ். தென் வைரல் டிசீஸ் எழுது பார்ப்போம். ஜெனிட்டல் ஹெர்பிஸ், ஜெனிட்டல் வாட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ், இது எல்லாம் வைரஸ். எழுதியாச்சா, ரைட் பண்ணியாச்சா, குயிக் ஃபாஸ்ட். த வைரல் எஸ்டிஐ ஜெனிட்டல் ஹெர்பிஸ், ஜெனிட்டல் வாட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ். ஓகே, தென் புரோட்டோசோவன் எஸ்டிஐ, புரோட்டோசோவன்
ட்ரைகோமோனியாசிஸ், ட்ரைகோமோனியாசிஸ். ஓகேவா? தென் ஃபங்கல் எஸ்டிஐ, ஃபங்கஸ். கேண்டிடியாசிஸ், ஃபங்கல் கேண்டிடியாசிஸ். ஓகே, அப்போ எஸ்டிஐ காஸ்டு பை எப்படி அப்படின்னா பாக்டீரியா மூலிமா, ஃபங்கை மூலிமா, புரோட்டோசோவன் மூலிமா அல்லது பேராசைட்ஸ் மூலிமா. ஓகே, இதுக்கு எல்லாம் என்ன சார் இருக்குது அப்படின்னா ட்ரீட்டட் வித் ஆன்டிபயோட்டிக் அண்ட் அதர் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள். பாக்டீரியாவுக்கு இருக்குது, ஃபங்கைக்கு இருக்குது, புரோட்டோசோவன்ஸ்க்கெல்லாம் என்ன இருக்குங்கிறான், ஆன்டிபயோட்டிக் அவைலபிளாக இருக்குங்கிறான், அதர் மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வைரஸ் கேனாட் பி ட்ரீட்டட். வைரஸ் என்ன பண்ண முடியாது சார், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. பட் இது சிம்டம்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை எப்படி சார், ஆன்டிவைரல் மெடிக்கேஷன்ஸ். இப்போ எப்படி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறான், ஏன்னா அதுக்கு என்ன வந்து பார்த்தா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தா என்னது, ஆன்டிவைரல் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தென் அதர் ஒன் இஸ் கால் லேட்டக்ஸ் காண்டம். சரி, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் த ரிஸ்க். இந்த எஸ்டிடியை வந்து எஸ்டிஐயை வந்து பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். டஸ் நாட் கம்ப்ளீட் எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் என்ன டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எஸ்டிஐ. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவது வந்து பார்த்தா அப்படின்னா என்னது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு செயல்பாடாக காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது என்னது, ஆபத்தை முழுமையாக என்ன பண்ணாதுன்னா தவிர்க்க இயலாதுன்னு கொடுத்துருக்கான். தென் நெக்ஸ்ட்டு ப்ரீவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி. எப்படி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். வாட் ஆர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும் எதை, செக்ஸை. வித் யாரோட, அன்னோன் பார்ட்னர் ஆர் மல்டிபிள் பார்ட்னர். ஒன்று அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அன்னோன் பார்ட்னரோட, இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த மல்டிபிள் பார்ட்னரோட செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது யூஸ் காண்டம். காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தணுங்கிறான். மூணாவது இன் கேஸ் ஆஃப் டவுட், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கன்சல்ட் ஏ டாக்டர் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் கெட் கம்ப்ளீட்டட் ட்ரீட்மெண்ட். டாக்டரை சந்தித்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாரு. த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்க்ரீனிங் ஃபார் என்னன்னு கேட்டால் சர்விக்கல் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க ஒன்று. ஓகே, அனதர் டூ இன்னும் இருக்குது பாரு. த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2017 more than 1 million people globally occur எனது sexually transmitted infection every day. சார் ஒவ்வொரு நாளும் 1 மில்லியன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது மோர் தென் 1 மில்லியன் பீப்புளாம் அக்யூர்னால் வாங்கிக்கிறாங்க எதை, டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் எவ்ரிடே ஒவ்வொரு நாளுக்கும். அப்போ இந்தியா அப்படிங்கிறது 3rd largest HIV எபிடெமிக் இந்த வேர்ல்டு வித் 2.1 பில்லியன் பீப்புள் லிவிங் த HIV அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரிங்க, ஓகே. இந்த டேபிள் காலம் ஒன்று இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.